கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 26ஆம் சங்கீதத்திலே அந்த 1வது வசனத்தில் கடைசியில் பார்க்கிறோம். ஆகையால் நான் தள்ளாடுவது இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் தாவீதினுடைய சங்கீதம். ஆகையால் நான் தள்ளாடுவது இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு ராஜா சொல்லுகிற ஒரு காரியம், நான் தள்ளாடுவது இல்லை. ஏன்னா மேலே அதுக்கு முந்தின பகுதியில் வாசிக்கும் பொழுது நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், நான் அவரை நம்பியிருக்கிறதுனால நான் தள்ளாடுவதில்லை, நான் அவரை சார்ந்து இருக்கிறதுனால நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை தள்ளாடாமல் பலனாய் இருப்பதற்கு, நிலைத்து நிற்பதற்கு கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு காரியம். ஒரு பெரிய ராஜா சொல்லுகிற ஒரு காரியம், அவனுடைய ராஜ்யத்தை அவன் நம்பி அல்ல, அவனோடு கூட இருக்கிற யுத்த ஜனங்களை நம்பி அல்ல. ஒரு பெரிய ராஜா சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் என்னுடைய இராணுவத்தை நம்பி அல்ல, என் கூட இருக்கிற பலசாலிகளை நம்பி அல்ல, என்னுடைய ராஜ்யத்தை நம்பி அல்ல, என் ஜனங்களை நம்பி அல்ல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவது இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே நாட்களில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன், எந்த ஒரு மனிதனும் அவன் வாழ்க்கை தள்ளாடுவதில்லை. தள்ளாடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் தேவன் அவனை தள்ளாடாதபடிக்கு தேவன் அவனை நிலைநிறுத்துவதில் அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல தேவன். வேதத்தில் 121ஆம் சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் உண்டு. அதாவது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அவர் உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் என என் கண்களை ஏறெடுக்கிறேன். நான் அவரை நோக்கி பார்ப்பதனால என் கால் ஒருபோதும் தள்ளாடுவதில்லை, என் கால் ஒருபோதும் சறுக்குவது இல்லை. காரணம் என்ன? நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், நான் அவரை நம்பி இருக்கிறேன். அவரை நம்பி இருக்கிறதுனால, நான் அவரை நோக்கி பார்ப்பதனால என் கால் ஒருபோதும் தள்ளாடுவது இல்லை, என் கால் ஒருபோதும் சறுக்குவது இல்லை. காரணம், என் நம்பிக்கையின் தேவன் என்னை நிலைநிறுத்த அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல தேவன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிதான காரியங்களை செய்வார். கர்த்தரை நம்புங்க, அவரை நோக்கி பாருங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் தள்ளாடுவதில்லை, உங்கள் பொருளாதாரம் ஒருபோதும் தள்ளாடுவதில்லை, உங்கள் குடும்பம் ஒருபோதும் தள்ளாடுவது இல்லை, உங்கள் ஊழியம் ஒருபோதும் தள்ளாடுவது இல்லை. காரணம், கர்த்தர் ஒருவரே நம்பிக்கைக்குரியவர். அவர் ஒருவரே உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிதான காரியங்களை செய்வார். அவர் ஒருவரே உங்களுடைய ஸ்தானத்தில், தேவன் வைத்த ஸ்தானத்தில் அவர் உங்களை நிலைநிறுத்துவார். நீங்கள் தள்ளாடாதபடிக்கு அவருடைய பலன் உங்களை அதிகமாய் ஆளுகை செய்யும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் அவரை நோக்கி பார்ப்பதனால, நான் அவரை நம்புவதனால நான் தள்ளாடுவது இல்லை என்று தாவீது சொன்னது போல அருமையான நம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தள்ளாடுகிற எல்லா காரியத்தில் இருந்து என் தேவன் மாற்றி நீர் அவர்களை நிலைநிறுத்துவீராக, நீர் அவர்களை சரியான பாதையில் வழி நடத்துவீராக, நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரை, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை நம்பியிருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மை நம்பியிருக்கிற உடைய ஜனத்தை ஆண்டவரை தள்ளாடாத படிக்கு என் ஆண்டவர் நிலை நிறுத்துவீராக, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.